உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்னோட அப்பா கிடையாது. ஐ ஹேட் யூ. அவ என்ன அடியோட வெறுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த ராதா இருக்காளே, இவதான் தன்னோட அன்பால குஷியோட மனசுல எங்க எல்லார் மேலயும் அன்ப வர வச்சா. ராதா தான் எனக்கு என் பொண்ணை திருப்பி கொடுத்தா. குஷி உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ராத்திரி முழுக்க கண் முழிச்சு இவதான் அவளை பாத்துக்கிட்டா. குஷி உன்னோட ஞாபகத்துல துடிக்கும் போதெல்லாம் அவள் அரவணைச்சு இவதான் ஆறுதல் சொல்லுவா. அட இந்த ராதா குஷிக்காக என்னெல்லாம் பண்ணல. எத்தனை வாட்டி இவ குஷியோட உயிரை காப்பாத்திருக்க தெரியுமா? குஷிக்காக ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டா. என் குஷி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? குஷிக்காக நெருப்புல குதிச்சிருக்கா. குஷி அன்னைக்கு போர்வெல்ல விழுந்தப்போ போர்வெல்லுக்குள்ள குதிச்சு அவ குஷியை காப்பாத்தினா. ஒரு தடவை குஷி ராத்திரி பால்கனில இருந்து தவறி கீழே விழுந்துட்டா. அப்ப இவதான் ஓடி போய் குஷிய அவ கையால அப்படியே அணைச்சு பிடிச்சுக்கிட்டா. ஒருவேளை அதையெல்லாம் வச்சு சொல்லணும்னா குஷியை யாராவது நல்லபடியா வளர்த்திருக்காங்கன்னா அது ராதா மட்டும்தான். இப்ப நீ என்ன பண்ண முயற்சி பண்ற? ராதா செஞ்ச வேலைக்கெல்லாம் பணத்தால வேலை பேச முயற்சி பண்றியா? ராதா இந்த குடும்பத்துக்காக செஞ்சது, எனக்காக செஞ்சது, என் குஷிக்காக செஞ்சதுக்கெல்லாம் விலையே சொல்ல முடியாது. இன்னைக்கு முன்னாடி நிக்கிறாளே இந்த குஷி, இவ முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது. ரொம்ப பிடிவாதக்காரி, எல்லார் கூடவும் சண்டை போடுவா, மரியாதை தெரியாத பொண்ணா இருந்தா. இதோ இந்த ராதா தான் அவளை குடும்பத்தோட சேர்த்து வச்சா. அவளுக்கு அன்பு காட்ட சொல்லி கொடுத்தா, ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கா. அப்ப இருந்த குஷி எப்படி இருப்பான்னு தெரியுமா? சிடுமூஞ்சியா இருப்பா, எல்லார் கூடயும் சண்டை போடுவா. ஆனா இன்னைக்கு உன் பின்னாடி நிக்கிறா பாரு இந்த குஷி. அவளுக்கு நான் இங்க எல்லாருக்குமே பகவத்கீதையோடைய ஸ்லோகத்தை புரிய வச்சவன். அதோட இந்த வளர்ப்பையும் யாராவது கொடுத்திருக்காங்கன்னா அது இந்த ராதா தான். எங்க பாரு துளசி, இந்த ராதா இருக்காளே, இவ குஷிய உயிருக்கு உயிரா நேசிக்கிறா. துளசி, அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கிற இடத்துல உனக்கும் நல்லா தெரியும், அங்க இன்செக்யூரிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். மேபி அதனாலதான் ராதாவுக்கு அப்படி தோணி இருக்கலாம். நீ வந்தது குஷிக்கு ப்ராப்ளம் ஆகலாங்கிற விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா சொல்லிட்டா. ஆனா அதுல ஒண்ணு தப்பு கிடையாது இல்ல. பட் நான் ஒத்துக்கிறேன். அவ அதை சொன்ன விதம் நிச்சயமா கண்டிப்பா அது தப்புதான். ஆனா இந்த சின்ன ஒரு தப்புக்காக நீ அவளை வீட்டை விட்டெல்லாம் வெளியே அனுப்ப முடியாதுல்ல.
அம்மா ராதா, ராதா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் குடும்பத்துக்காக, என் குஷிக்காக எவ்வளவு செஞ்சிருக்க. இதெல்லாம் நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் ராதா. ஆனா நான் ஒன்னு சொல்லவா? நீயும் தானே தப்பு பண்ணிருக்க. நீ அம்மா கிட்ட அந்த மாதிரி பேசின விதம் தப்பு தானே ராதா? அம்மா பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஆனா ராதா, நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். நான் அவசரப்பட்டு உன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு ராதா. இப்போ நானும் ஒத்துக்கிறேன். குஷிக்காக நீ இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே, அப்புறம் இந்த குடும்பத்துக்காக செஞ்ச எல்லாமே, இது எல்லாத்துக்கும் என்னோட குஷியை வெறும் பாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீ உண்மையாவே எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். Thank you, Radha. Thank you so much. Thank you. Thank you. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.